நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கிளைம்பர்ஸ் மலை ஏறுவதற்கிடையே இறந்து போயிருக்காங்க. அதுல ஒரு 100 பேரோட டெட் பாடிஸ மட்டும் தான் இது வரைக்கும் கீழே கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஏன் அந்த மீதம் இருக்கிற 200 டெட் பாடிஸ் கீழே கொண்டு வர முடியல? இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இதற்கான முக்கிய காரணங்கள் என்னன்னா அதற்கான ரிஸ்கும் அதிகப்படியான செலவும் தான். ஏன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட்ல இருந்து ஒரு டெட் பாடியை நம்ம கீழே கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட 40 இருந்து $80,000 செலவாகும். கூடவே ஹெலிகாப்டர்ஸால அந்த அளவுக்கு உயரத்துல பறந்து எந்த ஒரு டெட் பாடிஸையும் ரெஸ்கியூ பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த டெட் பாடிஸ் எல்லாம் தான் இந்த மவுண்ட் எவரெஸ்டோட ஒரு வழிகாட்டிகளாக இருக்கு. காரணம் அங்க இருக்கிற ஒவ்வொரு டெட் பாடிஸுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு டெட் பாடிஸும் ஒவ்வொரு மைல் கல்களாக இருக்கு. அதனாலேயே புதுசாக அந்த மவுண்ட் எவரெஸ்ட் மலையை ஏறுறவங்களுக்கு அந்த டெட் பாடிஸ் எல்லாம் ஒரு வழிகாட்டிகளாக இருக்கு. இந்த காரணங்களால தான் அந்த டெட் பாடிஸ் எல்லாம் மீட்காம அப்படியே கைவிடப்பட்டிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க.